friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நமக்கிட்ட இந்த மாதிரி வேஸ்டான ஃபுட் கண்டெய்னர், காலியான ஃபெவிகால் பாட்டில் இதெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிராஃப்ட்டுக்கு வாங்கின இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிகால் இந்த பாட்டிலில் வந்து தீந்துருச்சுன்னா இதையெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற பேப்பரை வந்து இந்த கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட மேல் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதைய க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட நீடிலெலாம் இருந்ததுன்னா மிஷின் ஊசி இல்லைன்னா நம்ம கையில் தைக்கிற ஊசி இதெல்லாம் இருந்ததுன்னா இதையெல்லாம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு சுலபமாக இருக்கும். பாருங்கள், இது எதுக்காக நான் வந்து இது கட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இந்த கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தானே எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு காலியான ஒரு கம் டப்பி தான் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இதையும் வந்து நம்ம பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் டெக்கரேஷனுக்காக இப்படி மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாட்டிக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த அட்டை சீட்டில் ஒரு கலர் பேப்பர் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு வந்துடுறேன். டேபிள் மேலே வைக்கிற மாதிரி பென்சில் ஸ்டாண்டு தான் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் மேலே இருக்கிற இந்த பார்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த நேரத்துக்கு வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு அதில் கூட ஒரு ரப்பர் பேண்டு மாட்டி விட்டுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியை ஒரு ஃப்ளவர் செஞ்சு அதை வந்து ஃப்ளவர் வாஷர் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், குழந்தைங்களோட டேபிள் மேலேயும் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், வேஸ்ட்டும் தூக்கி போடுறேன். ஃபெவிகால், ஃபெவிக்ளூ இந்த மாதிரி பாட்டில்கள்லாம் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபுட் கண்டெய்னரோ இல்லைன்னா இதோட மூடியோ எடுத்து ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இது ரவுண்ட் போட்டுட்டு நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ வந்து பாதியாக மடிச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பாதியாக மடிச்சுட்டு மறுபடியும் இதை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணால் ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இப்போ இதில் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி வேறு கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுருட்டி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு பெரிய சைஸில் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டூத் பிக்கில் வந்து இந்த க்ரீன் கலர் டேப்பை வந்து சுற்றிட்டு பாருங்கள், இதை இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த க்ரீன் கலர் டேப்பை சுற்றிட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டிங்கன்னா அழகாக க்யூட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம்.
காலியான ஃபேப்ரிக் க்ளூ டப்பி எடுத்துகிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பர்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது பணம் சில்லறை காசெல்லாம் ஒன்றா போட்டு வைக்கும்போது நம்ம அவசரத்துக்கு பஸ்ஸில் போகும்போது நமக்கு சில்லறை காசெல்லாம் தொடாவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன குட்டியான ஒரு காலி டப்பியில் போட்டு எடுத்து தனியாக வச்சுட்டோன்னா பர்ஸ்க்குள்ளே நமக்கு சில்லறை காசு கேட்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பர்ஸில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு சுலபமாக சில்லறை காசு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுனால எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மெடிசன் பாட்டில்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறையா இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து நம்ம சுற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 4 பாட்டில் வந்து ஒன்றா இந்த மாதிரி ரிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இந்த கலர் பேப்பர் வந்து நம்ம சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேப்பர்லேயும் நம்ம கலர் பேப்பரை ஒட்ட வச்சுக்கலாம். ரிபாண்ட் அப்ளை பண்ணி தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே சைஸில் 2 ரெட் கலர் மூடி இருந்தது. அதில் நான் கலர் பேப்பரை வந்து ரிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு பாருங்கள், இந்த மெடிசன் பாட்டிலில் இந்த மாதிரி நான் ரிபாண்ட் அப்ளை பண்ணி கலர் பேப்பரை ஒட்ட வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்டை நான் ரூம் டெக்கராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மேலே வந்து ஃப்ளவர் வாசரும் கீழே வந்து 2 டாய்ஸு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை வந்து முன்னாடி ஹாலில் வச்சுட்டிங்கன்னா டீப்பாய் மேலே வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு காலியான ஃபெவிகால் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ கட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பேப்பரை வந்து ரிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, பட் எனக்கு யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ செஞ்சுட்டு வந்துடுறேன். ஃபெவிகால் பாட்டிலை கட் பண்ணிவிட்டு கலர் பேப்பர் சுற்றிட்டு மேலே கீழேயும் லேஸ் ஒட்ட வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதையே கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் கேஸுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு அவசரமாக வேணுங்கிற போது லைட்ரு, வடிகட்டி இதையெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள் இந்த ஆர்கனைசர் கூட நான் இந்த மாதிரி உப்பு சர்க்கரையெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் கூட இந்த ரேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த ஐடியா தான் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.